Hi guys, welcome to Muppadai Training Academy. So நாங்கள் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இந்தியன் ஆர்மி நேவி அண்ட் ஏர்ஃபோர்ஸ்க்கு வந்து ஜென்ரல் அவேர்னஸ் கொஸ்டின்ஸ் ப்ளஸ் மாடல் கொஸ்டின் பேப்பர்னுடைய ப்ராக்டிஸ் டெஸ்ட்டும் போட்டிருந்தோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 25 கொஸ்டின்ஸ் போட்டிருந்தோம். இப்போ அடுத்த 25 கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் 26th கொஸ்டின் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் ஐஸ் வந்து ஐஸினுடைய உருகுநிலை என்ன. ஃபர்ஸ்ட் நமக்கு மெல்டிங் பாயிண்ட்னு ஒன்று இருக்கும், ஃப்ரீசிங் பாயிண்ட்னு ஒன்று கேட்பான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மெல்டிங் பாயிண்ட், ஃப்ரீசிங் பாயிண்ட் ரெண்டு நமக்கு கேட்க போறாங்க எப்பவுமே. ஸோ ஃப்ரீசிங் பாயிண்ட் அதிகமாக கேட்க போறது எப்பவுமே உருகு நிலை தான் கேட்பானே தவிர உறைதல் நிலை எப்பவுமே கேட்க மாட்டான். அதனால ஆனால் இருக்குன்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஐஸுக்கு மட்டும் ஃப்ரீசிங் பாயிண்ட் ஒன்று தான், மெல்டிங் பாயிண்ட் ஒன்று தான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 0 டிகிரி செல்சியஸ் தான். ஸோ நமக்கு ரெண்டு பாயிண்ட் இருக்கு பிசிக்ஸ்ல பொறுத்தவரை, ஒன்று மெல்டிங் பாயிண்ட், இன்னொன்று ஃப்ரீசிங் பாயிண்ட். ஸோ மெல்டிங் பாயிண்ட்னா உருகு நிலை, ஃப்ரீசிங் பாயிண்ட்னா உறையும் நிலை. ரெண்டுமே ஐஸை பொறுத்தவரை 0 டிகிரி செல்சியஸ் தான். ஸோ இந்த 0 டிகிரி செல்சியஸ் தான் இன் டர்ம்ஸ் ஆஃப் செல்சியஸ்ல சொல்லியிருக்கேன். இதே கெல்வின்ல சொன்னோம்னா 273 கெல்வின். ஓகேங்களா? மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் ஐஸ் இன் கெல்வின் கேட்டாங்கன்னா 273 கெல்வின். இதே ஃபாரன்ஹீட்ல கேட்டாங்கன்னா 32 டிகிரி ஃபாரன்ஹீட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 விதமா நமக்கு ஆப்ஷன் கேட்கலாம். செல்சியஸ்ல கேட்டா 0 டிகிரி செல்சியஸ், இதுதான் பெரும்பாலும் கேட்பான். ஸோ கெல்வின்ல கேட்டா 273 கெல்வின் சொல்லுங்க, ஃபாரன்ஹீட்ல கேட்டா 32 டிகிரி ஃபாரன்ஹீட்னு சொல்லுங்க. இதுதான் ஃப்ரீசிங் பாயிண்டான இருக்கட்டும், மெல்டிங் பாயிண்டான இருக்கட்டும் ஐஸுக்கு. அடுத்தது ஹீமோகுளோபின் எங்க இருக்குன்னு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். ஹீமோகுளோபின் எங்க தான் இருக்கு? பிளட்ல இருக்கு. ஏன்னா பிளட்டோட ரிலேட் ஆகிறது தான் ஹீமோகுளோபின்ற ஒரு வார்த்தை. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வார்த்தை. ஸோ அது நம்ம மறுபடியும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது the nucleus of an atom consists of. ஆட்டம்ல இருக்கக்கூடிய நியூக்ளியஸ்ல என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டினை பொறுத்தவரை என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நியூக்ளியஸ்ல ஃபர்ஸ்ட் ஆட்டம்ல என்னென்னலாம் இருக்கும், ஆட்டம்ல என்னென்னலாம் இருக்கும்னு பாத்தீங்கன்னா புரோட்டான், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான். இந்த மூணும் தான் வந்து ஆட்டம்ல இருக்கும். ஓகேங்களா? ஆட்டம்னுடைய இதுவே வந்து உள்புறம் நியூக்ளியஸ் இருக்கும், வெளிப்புறம் அட்டாமிக் ஷெல் இருக்கும். இது வந்து எலக்ட்ரிக் ஷெல்லுன்னு சொல்லுவாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வெளியே இருக்கிற அவுட்டர் ஷெல் வந்து என்னன்னு சொல்லுவாங்க? எலக்ட்ரிக் ஷெல்லுன்னு சொல்லுவாங்க. உள்ள இருக்கிறது தான் வந்து நியூக்ளியஸ். இதுதான் ஆட்டம்னுடைய ஸ்ட்ரக்சர். ஸோ ஆட்டம்ல இருக்கிறது இந்த மூணு தான், ஒன்று புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான். ஸோ புரோட்டான் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல் இருக்கிறது தான் புரோட்டான். எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல் இருக்கிறது எலக்ட்ரான். இந்த நியூட்ரான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நோ சார்ஜ். இது கூட கேட்பான் எக்ஸாம்ல. புரோட்டான் வந்து என்ன சார்ஜ்? பாசிட்டிவ் சார்ஜ். எலக்ட்ரான் வந்து என்ன சார்ஜ்? நெகட்டிவ் சார்ஜ். நியூட்ரானுக்கு என்ன சார்ஜ்? நோ சார்ஜ். இப்போ இதுல சென்டரா இருக்கிறது தான் நியூக்ளியஸ்னு சொல்லிட்டேன், அவுட்டர்ல இருக்கிறது எலக்ட்ரிக் ஷெல்னு சொல்லிட்டேன். ஸோ எலக்ட்ரிக் ஷெல்னு பேர்ல இருக்கு. அப்ப அங்கதான் என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அப்ப அவுட்டர்ல தான் என்ன பிரசன்ட் ஆயிருக்கும்? எலக்ட்ரான்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். அப்போ உள்ள என்னென்னலாம் இருக்கும்னு பாத்தீங்கன்னா நம்ம புரோட்டான் ஐயாவும் நியூட்ரான் ஐயாவும் தான் இருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். அப்போ ஆட்டமினுடைய நியூக்ளியஸ்ல என்னெல்லாம் இருக்கும்? புரோட்டானும் நியூட்ரானும் தான் இருக்கும். ஓகேங்களா? புரிஞ்சுச்சா? சரி, அடுத்தது a mixture of metal dissolved in mercury is known as. அப்போ மெர்க்குரியோட ஒரு மெட்டல் சேர்ந்தா அதுக்கு என்ன பேரு? அதாவது மெர்க்குரியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிக்விட் மெட்டல் தான். அதாவது வந்து திரவ நிலையில இருக்கக்கூடிய ஒரே உலோகம் எதுன்னு பாத்தீங்கன்னா மெர்க்குரி தான். இது எல்லாருக்குமே தெரியும். மெர்க்குரி மட்டும் தாங்க திரவ நிலையில இருக்கக்கூடிய ஒரே உலோகம். அதுவும் வந்து ஒரு உலோக வகையை சார்ந்தது தான். அந்த உலோகத்தையும் இன்னொரு உலோகத்தையும் மிக்ஸ் பண்ணா என்ன கிடைக்கும்னு கேக்குறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஒரு டெஃபினேஷன் ஆஃப் அலாய், அலாயினுடைய டெஃபினேஷனே என்னன்னா ரெண்டு மெட்டல், 2 or more மெட்டல், அதாவது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மெட்டலை வந்து சேர்ந்து கலந்தா அதுக்கு பேர் என்ன? 2 or more மெட்டல்ஸ் சேர்ந்து கலந்தா அதுக்கு பேர் வந்து அலாய்ன்னு சொல்லுவாங்க. ஆனா இதுக்கு டெஃபினிஷன் அலாய் கிடையாதுங்க. அதாவது வந்து இப்போ ஒரு ஸ்டீலை உருவாக்குறதுக்கு நான் 2 விதமான பாத்திரத்தை சேர்த்து தான் ஸ்டீலை உருவாக்குறேன்னா அது அலாய். ஓகேங்களா? ஆனா மெர்க்குரியோட எதனா ஒரு மெர்க்குரின்றது என்னன்னு சொன்ன லிக்விட் டைப்ல இருக்கக்கூடிய ஒரு மெட்டல், அதோட ஒரு சாலிட் டைப்ல இருக்கக்கூடிய ஒரு மெட்டல் சேர்ந்துச்சுன்னா அதுக்கு பேர் அமால்கம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அமால்கம். அதாவது மெட்டலும் சேர்ந்தா அலாய், மெர்க்குரியோட ஒரு மெட்டல் சேர்ந்தா அமால்கம். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அமால்கம். ஓகேங்களா? அடுத்தது the formula for ammonium chloride. அமோனியம் குளோரைடு உடைய ஃபார்முலா என்னன்னு கேட்டிருக்காங்க. அமோனியம் குளோரைடு உடைய ஃபார்முலா NH4Cl. ஏன்னா குளோரைடுன்றது Cl குறிக்கும், NH4ன்றது அமோனியத்தை குறிக்கும். ஸோ NH4Clன்றது அமோனியம் குளோரைடு. இப்போ நான் உங்களுக்கு இதுக்கு ஒரு ஒர்க் அவுட் தரேன். ஃபர்ஸ்ட் இந்த NHCl2 இருக்குல்ல, இந்த NHCl2 எதை குறிக்குதுன்னா டைக்ளோரமைன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டைக்ளோரமைன். இது வந்து குறிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா டைக்ளோரமைன். ஸோ ஃபார்முலா ஃபார் அமோனியம் குளோரைடு வந்து NH4Cl. இந்த NHCl2 இதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம்ல, தப்பு கிடையாது. டைக்ளோரமைன்.
இப்போ இந்த ரெண்டு இருக்குல்ல, இந்த ரெண்டு ஈக்குவேஷன் இது எதை குறிக்குதுன்றதை நீங்க கண்டுபிடிச்சு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரு ஒர்க் அவுட். ஓகேங்களா? அடுத்தது ரஸ்டிங் ஆஃப் அயன் இஸ் ஏ, அதாவது இரும்பு துருப்பிடிக்கிறத வந்து என்னன்னு சொல்றாங்க. அயன் வந்து தெரியும், அயன்னாலே இரும்பு தான். அந்த இரும்பு துருப்பிடிக்கிறது என்ன வகையான வினை அப்படின்னு நம்மள கேட்டிருக்கான். இரும்பு துருப்பிடித்தல். ஓகேங்களா? நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இரும்பு துருப்பிடித்தல் வந்து என்ன வகையான வினைன்னு கேட்கறான். இது பிசிக்கல் சேஞ்சா, கெமிக்கல் சேஞ்சா, பயோகெமிக்கல் சேஞ்சா, எலக்ட்ரோகெமிக்கல் சேஞ்சான்னு கேட்டிருக்கான். பயோகெமிக்கல் சேஞ்ச்னா எதனா வந்து உயிர் உள்ள ஒரு பொருள் அதுல இன்வால்வ் ஆகணும். அப்ப இரும்புக்குலாம் உயிர் இல்லை, அதனால அது வராது. ஸோ பிசிக்கல் ஆர் கெமிக்கல் இது ரெண்டுத்துல தான் ஏதோ ஒன்று இருக்க போகுது. ஏன்னா எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணிலாம் நம்ம வந்து இரும்பு துருப்பிடிக்க வைக்க போறது இல்லை. அப்போ எலக்ட்ரோகெமிக்கல் சேஞ்சும் வரப்போறது இல்லை. ஸோ கெமிக்கல் சேஞ்சா அல்லது பிசிக்கல் சேஞ்சா இதை தான் நம்ம கண்டுபிடிச்சாகணும். ஸோ இரும்பு துருப்பிடிக்கிறதுக்கு என்ன காரணம்? இரும்பு இருக்கும், அது மேல தண்ணி பட போகுது. தண்ணி பட நாள் பட என்ன ஆயிடும்? அது துருப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். இதுதான் நமக்கு இதுவே பார்த்துருக்கோம். ஸோ அந்த இரும்புன்றது வந்து ஃபெரைட், Fe சொல்லுவாங்க. ஓகேங்களா? அது மேல ஆக்சிஜன் பார்ட்டிகல், தட் மீன்ஸ் ஆக்சிஜன்னா தண்ணி படும். தண்ணியில வந்து O2 இருக்கு, தண்ணியில H2O தானே ஃபார்ம்லா. ஸோ அதில் ஆக்சிஜன் இருக்கு. அந்த ஆக்சிஜன் அது மேல படும். அந்த காற்றில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் அது மேல வினை புரிஞ்சு அது என்ன ஆகுது? துருப்பிடிக்க ஆரம்பிக்குது. அப்ப நார்மலாலாம் அது துருப்பிடிக்கல, கெமிக்கல் வேதி வினையின் மூலமா தான் மாறுது. ஸோ கெமிக்கல் சேஞ்ச் தான் துருப்பிடித்தல். இரும்பு துருப்பிடித்தல்ன்றது ஒரு வகையான கெமிக்கல் சேஞ்ச். அடுத்தது பெனிசிலின் இஸ் ஏ, இது எல்லாருக்குமே தெரியும். பெனிசிலின் வந்து என்னன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இட்ஸ் ஏ ஆன்டிபயோட்டிக். அது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வரக்கூடாது, நோய் எதிர்ப்பு சக்தி உருவாக்குறதுக்கு, அதாவது நோய் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போடுற ஒரு மருந்து தான் வந்து என்னது? பெனிசிலின், ஆன்டிபயோட்டிக். இப்போ இன்னொரு ஒர்க் அவுட் தரேன். இந்த பெனிசிலினை கண்டுபிடிச்சது யாரு அதை நீங்க வந்து கண்டுபிடிச்சு கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அப்பதான் நீங்க கொஞ்சமாவது ஆன்சர்ஸை தேட ஆரம்பிப்பீங்க. ஓகேங்களா? அடுத்தது போடுங்க. ஸோ நெக்ஸ்ட், the male and female genes in a flower are called ova and dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது வந்து பூக்கள்ல இருக்கக்கூடிய மேல், ஆண் மற்றும் பெண் ஜீன்களை என்னன்னு சொல்லுவாங்க. ஒன்னு ஓவா, இன்னொன்னு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு பாத்தீங்கன்னா போலன். ஓகேங்களா? இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா போலன். அதோட பேர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஃப்ளவராலஜி கொஞ்சம் படிச்சிருக்கணும். அது படிக்கும் போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ அது வந்து கிளாஸஸ் வந்து இங்க வந்து உங்களுக்கு சயின்ஸ் கிளாஸஸ் போடும்போது உங்களுக்கு அந்த வீடியோஸ்ல சொல்லுவாங்க. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட், which is the fundamental particle that constitutes an atom other than proton and electron. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 34th क्वेश्चनக்கு இப்பதான் நான் சொன்னேன். இப்பதான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீவியஸ் क्वेश्चनல ஆட்டம்னுடைய ஸ்ட்ரக்சரை வரைஞ்சு காமிச்சு சொல்லியிருந்தேன். ஆட்டம்ல என்னென்னலாம் இருக்கும்னு சொல்லிட்டு. ஆட்டம்ல என்னென்னலாம் இருக்கும்? புரோட்டான், எலக்ட்ரான், புரோட்டான் இருக்கும், எலக்ட்ரான் இருக்கும். வேற என்னங்க இருக்கும்? நியூட்ரான். ஓகேவா? நியூட்ரானுக்கு என்ன சார்ஜ்? நோ சார்ஜ். ஓகேவா? இது ப்ரீவியஸ் क्वेश्चன்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணதுதான். அடுத்தது, which of the following is not a compound? பின்னாடி வர்றதுல எது காம்பவுண்ட் இல்ல அப்படின்னு கேட்டிருக்கான். முதல்ல காம்பவுண்ட்னா என்ன, அதுக்கு என்ன டெஃபினிஷன்றதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏதாவது ஒன் கெமிக்கலி பாண்டட், 2 or more elements கெமிக்கலி பாண்டட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் காம்பவுண்டுடைய டெஃபினிஷன். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எலமெண்ட், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எலமெண்ட்னா நம்ம லாஜிக்கல் டேபிள்ல பார்த்திருப்போம். அந்த எலமெண்ட்ஸ் வந்து கெமிக்கலா ஒன்றிணைந்திருந்தால், அதாவது பின்னி பிணைந்திருந்தால், அதுதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க? காம்பவுண்ட்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் வாட்டர் எடுத்துக்கோங்களேன். வாட்டர்ல என்னென்ன இருக்கு? ஹைட்ரஜன் இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு. H2O தான வாட்டரோட ஃபார்முலா. அப்போ ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்தது தான் என்ன? தண்ணி. அப்ப அது ஒரு காம்பவுண்ட் தான் நமக்கு. அந்த மாதிரி பின்னாடி வரதுல எது காம்பவுண்ட் இல்ல அப்படின்னு கேட்டிருக்கான். ஸ்டீலும் ஒரு காம்பவுண்ட் தான், பிராஸும் ஒரு காம்பவுண்ட் தான். பிகாஸ் இதெல்லாம் ரெண்டு எலிமெண்ட் சேர்ந்தா தான் வரும். ஆனா காற்றுன்றது தான் காம்பவுண்ட் இல்ல. சோ ஆன்சர் ஏர். ஓகேங்களா? சோ அடுத்தது மேக்ஸ் क्वेश्चंस போயிடலாம். மேக்ஸ் क्वेश्चंस வந்துச்சு 36ல இருந்து. சோ the value of 2 minus bracketல 2. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. bracket இருந்தா அது என்ன? மல்டிப்ளிகேஷன். அப்ப 2 minus 2 னா இந்த மைனஸ் இன்டு பிளஸ் என்னவாயிடும்? மைனஸ் தான் ஆகும். அப்ப 2 minus 2 னா ஆன்சர் என்னங்க? 0. சும்மா சிம்பிள் கணக்கு, இது குழந்தைங்களே போட்டுரும். ஓகே, இந்த கூட கேட்டிருக்காங்க, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. So 2 minus 2 0. ஓகே, அடுத்தது, if two angles of triangles are 30 degree and 105 degree, இது வந்து டிகிரிங்க, 30 degree and 105 degree இருந்துச்சுன்னா தேர்ட் ஆங்கிள் என்னன்னு கேட்டிருக்கான். மொத்தம் ஒரு முக்கோணம்னு இருந்துச்சுன்னா அந்த முக்கோணத்துடைய 3 டிகிரியை கூட்டினா என்ன வரணும்னு பாத்தீங்கன்னா 180 டிகிரி வரணும். ஓகேங்களா? மொத்தம் கூட்டினா என்ன வரணும்? 180 டிகிரி வரணும். இப்போ நமக்கு 2 டிகிரி கொடுத்துட்டு இருக்கான். ஒன்னு 30 டிகிரி, இன்னொன்னு என்னது? 105 டிகிரி. முதல்ல இதை கூட்டிடுங்க. 5 ஓகே இருங்க, 5 3 1 135 டிகிரி. இந்த 2 டிகிரியை கூட்டினா அப்போ நமக்கு மிச்சம் இருக்கிற 3வது டிகிரி என்னன்னு கேட்டிருக்கான். அப்போ மொத்தம் 3 டிகிரி கூட்டினா என்ன வரணும்? 180 டிகிரி வரணும். அதுல 2 டிகிரி கூட்டினா 135 டிகிரி வந்துச்சு. ஸோ 180ல 30 என்ன பண்ணிடுங்க? கழிச்சிடுங்க. 135 கழிச்சுட்டா 10ல் 5 போச்சுன்னா 5, 7ல் 3 போச்சுன்னா 4. அப்போ 3வது டிகிரியினுடைய அளவு என்னன்னா 45 டிகிரி. அப்போ 45 டிகிரி தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இது ஈஸி, இது மாதிரி கேட்டாலும் ஈஸியா போட்டுருங்க. அடுத்தது, வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் 7/9 ஆஃப் 45? இந்த ஆஃப் அப்படின்ற வார்த்தையை பார்த்தாலே இது மல்டிப்ளிகேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஆஃப்னாலே என்னது? மல்டிப்ளிகேஷன். அப்போ 7/9 பெருக்கல் 45 எழுதுங்க. கண்டிப்பா 9வது வாய்ப்பாட்டுல 45 வரும். எத்தனை முறை வரும்? 5 முறை வரும். அடிச்சுக்கோங்க. அப்ப 7 5 என்ன? 35.
அப்போ ஆன்சர் 35. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ராயிக் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இதை வந்து அல்ஜிப்ரான்னு நாங்கள் ஒரு சாப்டர் ஒரு வீடியோ போடுறோம், அதில் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ இது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தியாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ இங்கே டைம் வந்து நம்ம கொஞ்சம் கம்மியாக போகலாமே அப்படின்றதுனால தான் இதை விடல. பட் ஆன்சர் இதுக்கு வந்து 15 வரும். இதை நான் சால்வ் பண்ணியிருந்தா என்ன ஆன்சர் வந்திருக்கும்? 15 வந்திருக்கும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் அது இல்லை, நன் ஆஃப் திஸ் த ஆன்சர். ஸோ அல்ஜிப்ரா வீடியோ போடும்போது அதை பற்றி கான்செப்ட்லாம் ஏன்னா இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ண நிறைய சொல்ல வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் அப்போ நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் பிளே கிரவுண்ட் 300 மீட்டர் லென்த் அண்ட் 200 மீட்டர் பிரெத். ஒரு லென்த்தையும் பிரெத்தையும் கொடுத்துருக்காங்க, ஏரியா கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஒரு பிளே கிரவுண்டு, அதாவது விளையாட்டு அரங்கம் ஒன்று இருக்கு. அந்த விளையாட்டு அரங்கத்தினுடைய லென்த் கொடுத்துட்டு இருக்கான். லென்த் என்னன்னு பாத்தீங்கன்னா 300 மீட்டர் கொடுத்துருக்கான், 300 மீட்டர். பிரெத் கொடுத்துருக்காங்க, பிரெத் என்னன்னு பாத்தீங்கன்னா 200 மீட்டர். ஓகேங்களா? ஸோ ரெண்டு கொடுத்துருக்காங்க, லென்த்தையும் பிரெத்தையும் கொடுத்துருக்காங்க, அதோட ஏரியா கேட்டிருக்காங்க. ஸோ ஏரியாவினுடைய ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம போட வேண்டியது மென்சுரேஷன். ஏரியாவினுடைய ஃபார்முலா என்னன்னா ரொம்ப சிம்பிளுங்க. கேள்விக்கான பதில் கேள்வியில தான் இருக்கும், அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. லென்த் இன்டு பிரெத் தான் ஆன்சர். அப்போ லென்த் என்ன 300, பிரெத் 200, ரெண்டுத்தையும் பெருக்குனா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 60,000. ஓகேங்களா? 60,000 மீட்டர் ஸ்கொயர் ஏரியாவில் இருக்கிறதுனால ஏரியாவினுடைய யூனிட்டான மீட்டர் ஸ்கொயர் போடணும். ஸோ 60,000 மீட்டர் ஸ்கொயர் தான் ஆன்சர். அப்போ இந்த மாதிரி கேள்விலாம் கேட்குறாங்கன்னா இனிமேல் டிஃபால்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் ஃபார்முலா. ஏன்னா மென்சுரேஷனுக்கு நிறைய ஃபார்முலா இருக்கு. ஸோ இந்த மாதிரி டிஃபால்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க என்னென்ன ஃபார்முலான்ற மட்டும். லென்த்தும் பிரெத்து கொடுத்துருந்தாங்க, லென்த் பிரெத் யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபார்முலா தான். ஸோ ஏரியா இஸ் ஈக்குவல் டு லென்த் இன்டு பிரெத். If 8 men can do a piece of work in 15 days, then in how many days could 20 men do the same work? அதாவது 8 பேர் 15 நாட்கள்ல ஒரு வேலையை முடிக்கிறாங்க, அது 20 men எத்தனை நாள்ல முடிப்பாங்க? இது ஆல்ரெடி நான் ஒரு ரேஷியோ சொல்லியிருந்தேன். கண்டிப்பா அடிபடுற மாதிரி தான் இந்த ஈக்குவேஷன் எழுதணும். இது பாருங்க, 8 பேர் 15 நாள்ல ஒரு வேலையை முடிக்கிறாங்கன்னா அதே 20 பேர் எத்தனை நாள்ல அந்த வேலையை முடிப்பாங்க? அப்ப 8 15னா 20 எத்தனை? இந்த மாதிரி ரேஷியோ ப்ரொபோர்ஷன் மாதிரி ஆல்ரெடி நான் எழுத சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணணும்னா செகண்ட் ப்ரொபோர்ஷன், அதாவது 8 தான் செகண்ட் ப்ரொபோர்ஷன், இன்டு தேர்ட் ப்ரொபோர்ஷன், 15 தேர்ட் ப்ரொபோர்ஷன் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் ப்ரொபோர்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்த் ப்ரொபோர்ஷன் வரும்னு சொல்லியிருந்தேன். இப்போ இது அடிக்கலாம்ல. ஸோ 20 4 முறை, ஃபிஃப்த் டேபிள் அடிச்சா 20 4 முறை, 15 3 முறை, இந்த ஃபோர்த் டேபிள் இது ஒரு முறை, 8 வந்து 2 டைம்ஸ். ஸோ 2 3s are 6. அப்போ 6 நாட்கள்ல முடிப்பாங்க. ஸோ த ஆன்சர் இஸ் 6 days. 6 days ஆப்ஷன்ல இல்லாத காரணத்தினால நன் ஆஃப் திஸ். அது மட்டும் இல்லாமல் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. 8 பேர் 15 நாள்ல முடிக்கிறாங்கன்னா 20 பேர், அப்போ டபுள் டைம் ஆஃப் ஆல் ஆயிருக்காங்க. 8னாலே 16 பேர்னாலே 7.5 நாள்ல முடிச்சிருப்பான். இப்போ 8ன்றது 16 ஆயிடுச்சா, அப்போ 7.5 நாள்ல முடிச்சிருப்பான். பாதி நாள் ஆயிடும் 7.5 நாள். ஸோ இங்க நமக்கு 7 நாள் தான் குறைவான டேஸே இருக்கு. நான் இன்னும் எக்ஸ்ட்ரா வேற 4 பேர் இருக்கான். ஏன்னா 20 பேர் தானே, 16 பேரே 7.5 நாள்ல முடிச்சிடுவானா, அப்ப 20 பேர்ன்னும் போது கண்டிப்பா இன்னும் நாள் கம்மியாக தான் போகுது. அப்ப ஆப்ஷன்ல இருக்க எந்த நாளும் வராதுன்ற ஒரு மைண்ட் கால்குலேஷனுக்காக வரலாம். அப்படியும் கணக்கு போடலாம், கணக்கு எப்படி வேணா போடலாம். ஓகேங்களா? அடுத்தது, வாட் இஸ் த ஃபிராக்ஷனல் வேல்யூ ஆஃப் 4.21? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குன்னா கண்டிப்பா அந்த நம்பரை 100ஆல வகுத்துருக்கணும். அப்ப 421 100ஆல வகுத்தாதான் 2 ஸ்தானம் தள்ளி நம்மளால புள்ளி வைக்க முடியும். ஸோ ஆன்சர் இஸ் 421 டிவைடட் பை 100. ஓகேங்களா? அடுத்தது, find the value of 1/2 plus 1/4. அதாவது 1/2 plus 1/4 LCM மெத்தட்லயே போடலாம். இது ரெண்டுத்துக்கும் LCM எத்தனை வச்சுக்கோங்க, 2த்துக்கும் 4த்துக்கும் நான் LCM எத்தனா, 2த்துக்கும் 4த்துக்கும் LCM எத்தனா, இது 2 முறை. ஸோ 2 டைம்ஸ். அகைன் இது வந்து ஒரு 2 டைம்ஸ் எடுத்தா 1 1 வரும். இது வந்து சிம்பிள் பேசிக் கணக்கு தான். ஸோ 2 2 4, அப்போ 4 தான் LCM. 4ல எத்தனை 2 இருக்கு, 2 இருக்கு. 4ல எத்தனை 1 இருக்கு, ஒரு 1 இருக்கு. அப்போ போட்டா 3/4 இப்படி போட்டாதான் ஆன்சர். அது மட்டும் இல்லாமல் சின்ன கணக்குங்க, இது அரை, இது கால். அரையும் காலும் சேர்ந்தா முக்கா. முக்கான்றது எப்படி எழுதுவீங்க, 3/4 தானே எழுதுவீங்க. ஸோ ஆன்சர் இஸ் 3/4 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0.0036? இதனுடைய ஸ்கொயர் ரூட் என்னன்னு கேட்டிருக்கான். இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா கண்டிப்பா 36க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா 6 தான் வரப்போகுது. 36க்கு எடுத்தா தான் 6. ஆனா இங்க நமக்கு 0.00 இருக்கு. அப்ப இந்த 6 வர சான்ஸ் இல்லை. அதே நேரத்தில் 0.6 வரதுக்கும் சான்ஸ் இல்லை. ஸோ ஆன்சர் இஸ் கண்டிப்பா 2 0 வருதுன்னா ஒரு 0 கம்மி பண்ணி தான் இருக்கும். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இங்க 2 0 வருதுன்னா பாயிண்ட்டுக்கு அடுத்து ஒரு 0 கம்மி பண்ணி அந்த ஸ்தானம் இருக்கும். இப்போ இதை நான் ஸ்கொயர் பண்ணாதான் என்ன ஆயிடும், 2 0 இங்க வருமே. ஓகேங்களா? அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 0.06 இதுதான் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0.0036. அடுத்த கேள்வி, பெரிமீட்டர் ஆஃப் த ஸ்கொயர் இஸ் 1000 சென்டிமீட்டர். ஃபைண்ட் த ஒன் சைடு ஆஃப் த ஸ்கொயர். ஸ்கொயர்னா என்னங்க, 4 பக்கமும் ஈக்குவலா இருந்தா தான் ஸ்கொயர். அப்போ இங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பெரிமீட்டர்ன்றது இது நடுவுல வர இந்த ஏரியா, இந்த டயகனலை தான் நம்ம பெரிமீட்டர்னு சொல்லுவோம். அந்த பெரிமீட்டர் வந்து எத்தனை சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்கான், 1000 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்கான். அப்போ ஸ்கொயருடைய ஒரு சைடு என்னன்னு கேட்டிருக்கான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்கொயருக்கு எத்தனை பக்கம், 4 பக்கம். அப்போ கொடுத்துருக்கிற வேல்யூவை 4ஆல டிவைட் பண்ணா வந்துடும். எப்பவுமே பெரிமீட்டர் கொடுத்துட்டு ஒரு சைடு கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா கொடுக்குற வேல்யூவை 4ஆல வகுத்துருங்க. 1000 4ஆல வகுத்தா
250. அப்போ ஒரு சைடு எத்தனை சென்டிமீட்டர் இருக்கும் 250 சென்டிமீட்டர் இருக்கும். ஸோ ஆன்சர் இஸ் 250 சென்டிமீட்டர். அடுத்தது 3 1/4 ஹவர்ஸை மினிட்ஸாக கன்வெர்ட் பண்ண சொல்கிறான். ஒன்றும் இல்லை 3.25 மணி நேரம் 3.25 மணி நேரத்தை மினிட்ஸாக கன்வெர்ட் பண்ண சொல்கிறான். நமக்கு நல்லா தெரியும் 1 மணி நேரம் 1 hour is equal to 60 minutes. அப்போ 3 மணி நேரம் 2 மணி நேரம்னா எவ்வளோ மினிட்ஸு 120. 3 மணி நேரம்னா 180. ஓகேங்களா? அப்போ 3.25 மணி நேரம்னா இன்னும் 1/4 மணி நேரம் எக்ஸ்ட்ரா கூட்டணும்னா 15 நிமிஷத்துக்கு எக்ஸ்ட்ரா கூட்டணும். ஸோ 3.25 மணி நேரம்னா 195 நிமிடங்கள். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் பி. இப்படியும் கணக்கு போடலாம். ஓகேங்களா? ஈஸி தானே. அடுத்தது x+4 × x+5. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க பிளஸ்ன்னு இருக்கு. அப்போ மல்டிப்ளை தான் பண்ண போறோம் இது ரெண்டுத்தையும். அப்போ பிளஸ் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் வரதுக்கு சான்ஸ் இல்லை. அது முதல்ல கிளியர் ஆயிடுங்க. அப்போ மைனஸ் வரதுக்கு சான்ஸ் இல்லைன்னா இந்த ஈக்குவேஷனும் வராது, இந்த ஈக்குவேஷனும் வராது. பிகாஸ் பிளஸ் தான், மைனஸ் வராது. அப்போ இந்த மைனஸ் வர ஈக்குவேஷன் எதுவுமே வராது. அப்போ இது ரெண்டுத்துல தான் ஏதோ ஒன்று வரப்போகுது. கடைசியில் இந்த 4 5 பேருக்கு தான் போறோம். 4 5 are 20. So the answer option is x² + 9x + 20. x × x x². அடுத்தது 4 × 5 20. திருப்பி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும்ல ஃபார்முலா படி. So 9x. ஓகேங்களா? So next 48th question. If the average of 40, 10, 25, 20, 35 and x is 25, then the value of x is ன்னு கேட்டிருக்கான். ஓகே, ஆவரேஜினுடைய ஃபார்முலாவை எல்லா நம்பரையும் கூட்டி அது டோட்டல் நம்பர்ல டிவைட் பண்ணா வர்றது தான் ஆவரேஜ். அப்போ 40 + 10 + 25 + 20 + 35 + x. எக்ஸ்ன்ற மதிப்பை தான் நம்மள கேட்டிருக்க போறாங்க. அப்ப எல்லாத்தையும் கூட்டி எத்தனை நம்பர் இருக்கு டோட்டலா 6 நம்பர்ஸ் இருக்கு. 6ஆல வகுத்தா தான் நமக்கு என்ன கிடைக்குதாம் 25 கிடைக்குது. சோ இப்போ நம்ம இத கண்டுபிடிக்கணும்னா இந்த 6 இந்த பக்கம் எடுத்துட்டு போலாம். சோ 6 இந்த பக்கம் எடுத்துட்டு போனா மல்டிப்ளிகேஷன் ஆயிடும். டிவைடர்ல இருக்கிறது அந்த பக்கம் போச்சுனா. சோ 25 × 6 என்னன்னு பாத்தீங்கன்னா 150. ஓகேங்களா? 25 × 6 150. அப்போ இந்த 6 நம்பரையும் கூட்டி இருந்தா நமக்கு என்ன கிடைக்க போகுது 150 கிடைக்க போகுது. அதுல தான் நமக்கு 5 நம்பர் தெரியும்ல. அந்த 5 நம்பரை கூட்டி இதுல கழிச்சிட்டா நமக்கு அந்த x னுடைய மதிப்பு கிடைச்சிட போகுது. சோ அந்த 5 நம்பரை கூட்டுங்க. 25 + 10 வந்து எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 35. 35 70. அது 70 + ஒரு 20 90. 90 + ஒரு 40 எவ்வளவுங்க 130. சோ 130 கழிச்சிடுங்க. அவ்வளவுதாங்க. 150 - 130 எவ்வளவுங்க 20. அப்ப அந்த x னுடைய மதிப்பு என்ன 20. முடிஞ்சிச்சுங்களா? அடுத்தது 49. It's a simplified question. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ரெண்டு நம்பர் ரிப்பீட் ஆச்சுன்னா அது ஏதோ ஒரு ஃபார்முலா தான். இப்போ 81 ரெண்டு டைம் ரிப்பீட் ஆயிருக்கா. 81 நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். a² + 68 ரெண்டு டைம் ரிப்பீட் ஆயிருக்கா. அது b ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ b² - 2 × 81 × 68. 81 ஏன்னு எடுத்துக்கிட்டேன்னா 68 b ன்னு எடுத்துக்கிட்டேன்னா அப்போ ஃபார்முலா படி என்ன வந்திருக்கு 2ab. a² + b² - 2ab னா அது எதனுடைய ஃபார்முலா a - b the whole square. அதனுடைய ஃபார்முலா. அப்போ a வினுடைய மதிப்பு 81, b னுடைய மதிப்பு 68. ரெண்டுத்தையும் கழிச்சா என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 13. இந்த 13 உடைய ஸ்கொயர் தான் ஆன்சர். சோ 13 உடைய ஸ்கொயர் என்ன 169. So the answer is 169. So இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்துச்சுன்னா அது ஏதோ சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படிலாம் மல்டிப்ளை பண்ணி பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. அது ஏதோ ஒரு ஃபார்முலா. அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணுங்க முடிஞ்சிடும். சேம் நம்பர் ரிப்பீட் ஆச்சுன்னா. ஃபைனல் ஆன்சர் ஃபைனல் கொஸ்டின் வந்து எதுன்னு பாத்தீங்கன்னா ஏரியா ஆஃப் ஸ்கொயர். ஸ்கொயரோட ஏரியாவை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் 4 பக்கம் இருக்கிற சைடையும் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ சைடு டு சைட் ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் வந்து கண்டுபிடிச்சலாம். இதுதான் மென்சுரேஷனுக்கான ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பாக்கி 25 கொஸ்டின்ஸும் இந்த வீடியோவில் பார்த்தாச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தென் வந்து இது மாதிரியே வந்து உங்களுக்கு வந்து வீடியோஸ் வேணும்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் தாராளமாக போடுறதுக்கு ரெடியாக இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின்ஸ்லாம் பார்த்து கொஞ்சமாவது யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய எக்ஸாமுக்கு. ஸோ இது மாதிரி வீடியோஸ் வந்து நெக்ஸ்ட்லேருந்து வந்துட்டே இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.